இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். வதந்திகளை நம்ப வேண்டாம், தாவேகா பரபரப்பு அறிக்கை. அதிமுக, பாரதிய ஜனதா இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேகாவை இழுக்க தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் பாரதிய ஜனதா தரப்பில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தொடர்ந்து செய்திகள் வரும் நிலையில் கட்சித் தலைவர் விஜய் ஒப்புதலுடன் தாவேகா தலைமை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாபெரும் புயலாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். சில ஊடகங்கள் தங்களின் டிஆர்பி ரேட்டிற்காக கற்பனை கதைகளை எழுதி உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதேபோல் பவன் கல்யாண் அவர்களை நம்மோடு தொடர்புபடுத்தி வதந்திகள் கிளப்பப்பட்டன. அவர் பேசிவிட்டார், கைகோர்த்து விட்டார் என்ற வாடகை வியாபாரி ஒருவர் பரப்பிய பொய் செய்தியை வைத்து ஊடகங்கள் ஒப்பாரி வைத்தன. ஆனால் பவன் கல்யாணே அதெல்லாம் வதந்திதான் என சொல்லி உண்மையை உடைத்தார். பொய் செய்திகளை பரப்பி தொண்டர்களை குழப்பலாம் என்று கணக்கு போட்டால் அது பலிக்காது. சட்டம் ஒழுங்கு சீரழிவை திசை திருப்ப இப்படி பொய் செய்தி பரப்புவது முற்றிலும் தவறு என தாவேகா கூறியுள்ளது. தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, அஇஅதிமுக அல்லது சசிகலா, டாக்டர் ராமதாஸ் ஆகியோரை தமிழக வெற்றிக் கழகத்துடன் தொடர்பு படுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்ற பொய்ச் செய்தி உத்தியை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்பு படுத்தியும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டதும் அது உண்மை இல்லை என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று. இருப்பினும் பொதுமக்களிடையேயும் தொண்டர்களிடையேயும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காகவே இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் பரப்பப்படுகின்றன. பொறுப்புள்ள ஊடகங்கள் செய்தியின் உண்மை தன்மையை ஆராயாமல் இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம். வாய்மையே வெல்லும் என நிர்மல்குமார் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனையில் தீ விபத்து, 10 நோயாளிகளுக்கு நேர்ந்த சோகம், அதிகாலையில் பயங்கரம். ஒடிசா மாநிலம் கட்டாக் நகரில் எஸ்டிபி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளது. கிழக்கிந்தியாவில் மிகப்பெரிய அரசு மருத்துவமனைகளில் இதுவும் ஒன்றாகும். இங்குள்ள அவசர சிகிச்சை பிரிவில் மொத்தம் 23 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தனர். இன்று அதிகாலை 3 மணி அளவில் முதல் மாடியில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றிக் கொண்டது. அப்போது நோயாளிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். திடுக்கிட்டு கண்விழித்த அவர்கள் பயத்தில் அலறி துடித்தனர். மளமளவென பற்றி எரிந்த தீ ஐசியு பிரிவு முழுவதும் பரவியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மருத்துவமனை ஊழியர்கள் ஓடி வந்து நோயாளிகளை மீட்டு வேறு அறைக்கு மாற்ற முயற்சித்தனர். அதற்குள் வார்டு முழுவதும் தீ பரவி இருந்ததால் அவர்களால் நோயாளிகளை மீட்க முடியவில்லை. ஐசியு பிரிவு முழுவதும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் நோயாளிகள் பலர் மூச்சுவிட முடியாமல் திணறினர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து நோயாளிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் துரித கதியில் செயல்பட்டு மொத்த நோயாளிகளையும் மீட்டு வேறு அறைக்கு மாற்றினர். ஆனாலும் தீக்காயங்கள் காரணமாக 7 நோயாளிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் 3 பேரும் அடுத்தடுத்து இறந்தனர். தீ விபத்தில் படுகாயமடைந்த 11 நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீட்பு பணியில் ஈடுபட்ட மருத்துவமனை ஊழியர்கள் சிலரும் காயமடைந்தனர். அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் குறித்து அறிந்த ஒடிசா முதல்வர் மோகன் சரண்ஜி மாஜி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவோருக்கு ஆறுதல் கூறினார். தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்ட அவர் தீ விபத்துக்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிட்டார். தேஜா கூட்டணியில் சேர்வாரா? விஜய்தான் முதல்வர், ஒரே போடாக போட்ட செங்கோட்டையர். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 25% ஓட்டுகள் கிடைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பதால் தாவேகாவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இழுக்க பாரதிய ஜனதா தலைவர்கள் தீவிர முயற்சிகளை எடுக்கின்றனர். தாவேகா தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு சாதகமாகிவிடும். அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்து விடுங்கள், உங்களுக்கு துணை முதல்வர் பதவி தருகிறோம் என பாரதிய ஜனதா தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது.
பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் தொடர்ந்து பேசி வருகின்றனர். ஆனால் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்தால் தன் இமேஜ் கெட்டுவிடும் என விஜய் தொடர்ந்து மௌனம் காக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் விஜய்தான் முதல்வர், அவர் மாற்றத்தை கொடுப்பார் என மக்கள் நம்புகின்றனர் என தாவேக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கூறினார். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் ரெடி என்ற அவர் கூட்டணி வைக்கவா விஜய் அரசியலுக்கு வந்தார் என்கிற தொனியில் கேள்வி எழுப்பினார். பல்வேறு உயர்மட்டத்திலிருந்து, திரைப்படத்திலிருந்து, உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒருவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை யாராலும் மாற்ற இயலாது. 11 எம்பிக்களை தேர்ந்தெடுக்க 3 மாநிலங்களில் ஓட்டுப்பதிவு. ராஜ்யசபா தேர்தல் விறுவிறு. தமிழகம், மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார், அசாம், சத்தீஸ்கர், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், தெலங்கானா ஆகிய 10 மாநிலங்களைச் சேர்ந்த 37 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவு பெறுவதை அடுத்து காலியிடங்களை நிரப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் பீகார், ஒடிசா, ஹரியானாவை தவிர மற்ற 7 மாநிலங்களில் 26 எம்பிக்கள் ஏற்கனவே போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். மீதமுள்ள 11 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான ஓட்டுப்பதிவு இன்று நடக்கிறது. அந்தந்த மாநில சட்டசபைகளில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 3 மாநிலங்களிலுமே என்டிஏ ஆட்சி நடக்கிறது. எனினும் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்பட்டுள்ளதால் ஓட்டுப்பதிவு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். பீகாரில் 5, ஒடிசாவில் 4 மற்றும் ஹரியானாவில் 2 எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான ஓட்டுப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அதேபோல் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபின், முன்னாள் மத்திய அமைச்சர் உபேந்திர குஷ்வாகா ஆகியோர் என்டிஏ கூட்டணி சார்பில் பீகாரில் களமிறங்கியுள்ளனர். ஏஐஎம்ஐஎம் மற்றும் பகுஜன் சமாஜ் ஆதரவுடன் ஆர்ஜேடியும் ராஜ்யசபா எம்பி தேர்தலில் வேட்பாளரை களமிறக்கியுள்ளது. அதேபோல் ஹரியானா, ஒடிசாவிலும் போட்டி நிலவுவதால் அங்கும் ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடக்கிறது. மேற்கண்ட 3 மாநிலங்களிலுமே பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி ஆட்சிதான் நடக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் காலியான 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தலில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், தேமுதிக சார்பில் சுதேஷ், காங்கிரஸைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக், பாமக அன்புமணி, அதிமுக தம்பிதுரை ஆகியோர் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். இன்று நடக்கும் தேர்தலில் பதிவாகும் ஓட்டுகள் எண்ணப்பட்டு இன்று மாலையே முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. जी, पहली बार वोट करने जा रहे हैं और लगातार पिछले 2-3 दिन से हम लोग अलग अलग बैठकें कर रहे थे ताकि कोई भी आज के दिन हम लोग को वोट करने में गलती ना हो. फाइनली आज वो देना. क्या लगेगा महागठ में एनडीए जीतेगा? हम एनडीए जीतेंगे. துபாய் ஏர்போர்ட்டை தாக்கியது ஈரான். சென்னைக்கு யூ டர்ன் போட்ட விமானம், நடுவானில் பயணிகள் பீதி. இஸ்ரேல், ஈரான் இடையே தொடர்ந்து மோதல் நடக்கிறது. சவுதி, ஓமன், பஹ்ரைன், துபாய் என அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுவரை அமீரகம் மீது ஈரான் 1800க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளது. இன்று துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே எண்ணெய் கிடங்கை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. எண்ணெய் கிடங்கில் தீ பற்றி எரிந்தது. விமான நிலையம் வரை அதன் தாக்கம் உணரப்பட்டது. நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் அதனை கட்டுப்படுத்தினர். சம்பவ இடத்திற்கு அவசரகால மீட்புக் குழுக்கள் விரைந்தது. தற்போது நிலைமை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என துபாய் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தாக்குதலை தொடர்ந்து எமிரேட்ஸ் விமான நிறுவனம் துபாயிலிருந்து புறப்படும் மற்றும் துபாய் வந்து சேரும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சில விமானங்கள் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்திற்கு அனுப்பியதாக துபாய் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். துபாய் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டதை தொடர்ந்து திருவனந்தபுரத்திலிருந்து துபாய் சென்ற எமிரேட்ஸ் விமானம் பாதியிலேயே மீண்டும் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திற்கே திரும்பியது. விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகள் அனைவருக்கும் விமான நிலையத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று அதிகாலை 200 பயணிகளுடன் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் துபாய் நோக்கி புறப்பட்டுச் சென்றது.
துபாய் விமான நிலையம் அருகே நடந்த ட்ரோன் தாக்குதலால் அந்நாட்டு வான்வெளி மூடப்பட்டுள்ளது. இதனால் குஜராத் கடல் எல்லைக்கு விமானம் சென்ற நிலையில் பயணம் ரத்து செய்யப்பட்டது. பிறகு விமானம் மீண்டும் சென்னைக்கே திரும்பி வந்தது. பிறகு சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதி அடைந்தனர். பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். துபாயிலிருந்து இந்தியாவுக்கு வரும் அனைத்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த பயணிகள் தேதியை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது பயணங்களை ரத்து செய்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாரத்தின் முதல் நாளே தங்கம் விலை சரிந்தது. சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரித்ததால் நம் நாட்டில் தங்கம் விலை கூடியது. தற்போது சர்வதேச அளவில் தங்கத்தின் மீதான முதலீடுகள் குறைந்து வருவதால் நம் நாட்டில் அதன் விலை குறைந்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,18,080 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை. வார தொடக்க முதல் நாளான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,710 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போல் வெள்ளி விலையும் இன்று சரிந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் சரிந்து ஒரு கிராம் 276 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 4,000 ரூபாய் சரிந்து ஒரு கிலோ 2,76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. PNG கனெக்ஷன் இருந்தால் LPG இல்லை, நஷ்டத்தில் எண்ணெய் நிறுவனங்கள். குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பு வைத்துள்ளவர்கள் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வைத்திருக்கவோ புதிதாக இணைப்பை பெறவோ மத்திய அரசு தடை விதித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக சர்வதேச அளவில் எரிசக்தி விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கொண்டு வந்துள்ள புதிய திருத்தத்தின்படி குழாய் வழி இணைப்பு உள்ளவர்கள் தங்களது சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. குழாய் வழி எரிவாயு வசதி இல்லாத வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு வழங்கும் கொள்முதல் விலையை குறைப்பது குறித்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலும் அதற்கேற்ப இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. இந்த முழு நிதிச்சுமையை எரிபொருள் விற்பனை நிறுவனங்களே ஏற்றுக்கொண்டுள்ளன. இந்நிலையில் தற்போது இந்த இழப்பை ஈடுகட்ட சுத்திகரிப்பு ஆலைகளிடம் இருந்து தள்ளுபடி விலையில் வாங்க இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. இந்த முடிவின் காரணமாக சில்லறை எரிபொருள் விற்பனை நிலையங்கள் இல்லாமல் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே எரிபொருளை வழங்கும் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், மங்களூர் ரீபைனரி உள்ளிட்ட நிறுவனங்கள் அதிக பாதிப்பை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.